ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம். சின்னதோ பெருசோ சரியா, நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம். அந்த மளிகை கடையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர்ஸ் குறைவாக தான் வராங்க. பட் அது அந்த கஸ்டமரை வச்சு நமக்கு போதுமான வருமானத்தை கூடுதலாக பண்ண முடியல. ஸோ நம்ம அதிகப்படியாக கஸ்டமரே நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சாலுமே ஏற்படுத்த முடியல. நம்மளும் ட்ரை பண்ணுறோம். ஒரு சில நாள் வராங்க, ஒரு சில நாள் தெரியாதவங்க கரெக்டாக ரெகுலராக வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிற பெஸ்ட்டான ஆப்ஷனு இது. ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகே, பண்ணாதவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ரெகுலராக வர கஸ்டமர் உங்கள் மேலே ஒரு 100% ஒரு நம்பிக்கையான அவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு கடை உரிமையாளராக நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைனாக மாற்றணும். அந்த ஆன்லைனாக மாற்றுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? வாட்ஸ்அப்பில் உங்கள் கடைக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் கடை நேமை போட்டு உங்களுடைய கடையோட ப்ரொஃபைலில் அப்படியே பேனரை அப்படியே வச்சு நீங்கள் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணணும். அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் மேபி உங்களால் வர முடியல, இப்போ மழை பெய்யுது, இப்போ உங்களால் வெளியே வர முடியாத சுச்சுவேஷன் இருக்குது, இல்லை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதோ தேவைப்படுது, ஹேண்டிகேப்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு மளிகை சாமான் ஐட்டம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் சொல்லுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் போட்டு விடுங்க, இல்லை வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க தெரியாதவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ அந்த குரூப் லிங்க் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக ஷேர் ஆகும். அதாவது உங்களுக்கு நியர்பை இருக்கிற கஸ்டமரே புதுசாக என்ன பண்ணுவாங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன சின்ன மளிகை கடையில் இந்த ஒரு ட்ரிக்கை யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. சரிங்களா? எதனால் அப்படின்னா, அவங்க நம்மளது சின்ன கடை தானே, வரது வரட்டும், போகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சொந்த கடையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. பட் வாடகை ரெண்டில் இருக்கும்போது அவங்களுக்கு கஷ்டம்தான். ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் போட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி உங்கள் கடையில் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னா, சரி எங்கள் கடையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு ரேட்டை மென்ஷன் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வாங்குங்கன்னு. ஸோ அது மூலிமா உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே ரொம்பவே மூவிங்காக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் நம்ம இது பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம இது பண்ணி நம்ம போடலாமே நம்மளுடைய இது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஃப்ளிப்கார்ட், அமேசான் அதெல்லாம் பேமெண்ட் எப்படின்னு தெரியல. சரிங்களா? பட் அதில் பண்ணுறது அதில் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஜிஎஸ்டி கேட்பாங்க, அதுக்கப்புறம் நம்மளோட கடையோட இது கேட்பாங்க, என்ன சொல்கிறது, கடை டாக்குமெண்ட்டு எல்லாமே A to Z பக்காவாக இருந்தால் பண்ணலாம். ஆனால் அது கூட நல்ல ஒரு பிஸ்னஸ் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நாலேஜ் எனக்கு இவ்வளோ தான் நாலேஜுங்க, எனக்கு அந்த அளவுக்குலாம் வேண்டாம், நான் இதையே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் வரும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு போகிற வர பெட்ரோல் செலவே எனக்கு ஒன்றுமே எனக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு நீங்கள் ஆப்ஷன் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு EV வெஹிக்கிள் எடுக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். பேட்டரி வண்டி எதனா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட்ஸோ இல்லை புதுசோ அந்த மாதிரி செகண்ட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. அதே மாதிரி கடையில் நான் எப்படி யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லை, நான் எப்படி விட்டுட்டு நான் தனியாக போய் கொடுக்குறது அப்படின்றது, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வளர்க்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் போய் கொடுத்துட்டு வர ஒரு 2 நிமிஷம் ஆகுதுன்னா அந்த 2 நிமிஷம் யாரோ ஒருத்தவங்க கடையில் இருந்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். சரிங்களா? நீங்கள் உங்கள் நீங்கள் இதை நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு 6 மந்த் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய குரூப் எந்த அளவுக்கு பெருசாகும் நினைக்கலாம். மளிகை கடைக்கு போய் இதுக்கெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க பார்க்குறவங்களே ஒரு ஆச்சரியப்படுவாங்க. சரிங்களா? உங்கள் கடை சின்னதாக இருந்தாலுமே இந்த சின்ன கடையில் இவ்வளோ ப்ராடக்ட் இருக்கா, இவங்க நமக்கு டெலிவரி கொடுக்குறாங்களா அப்படின்றது நினைப்பாங்க. ஸோ இன்றைக்கி காலகட்ட சூழ்நிலைக்கு மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஒன்று தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ ஃபுல்லாகவே ஆன்லைன் ஆகி போச்சு. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லாமே வித்தின் செகண்ட் டெலிவரி கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் ஏன் உங்கள் கடைக்கு பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்ல வரேன். ஸோ தயவு செஞ்சு அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்டிங் ஆவரேஜ் எவ்வளோக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 ரூபாயிலேருந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கு மேலே சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நான் வரேன்னு சொன்னேன். அதனால் ஒரு 200 ரூபாய்க்கு 200 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் கொடுங்க. அதுவும் வித்தின் 4 to 5 கிலோமீட்டருக்குள்ளே மட்டும் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்.